ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கனகாம்பரம் பத்தி பார்ப்போங்க. கனகாம்பரம் மாடி தோட்டத்தில ஈஸியா வளர்க்கலாங்க. அது இல்லாம இத வந்து சின்ன கட்டிங்ஸ் மூலியமாவும் எடுத்துன்னு வந்து வளர்க்கலாம் நம்ப. விதைகள் மூலமாவும் வளர்க்கலாங்க. செம்ம அட்ராக்ஷனா இருக்கும். நெறைய தேனீக்கள் வருங்க மாடி தோட்டத்தில. நம்ம காய்கறிகள், பழங்கள்லாம் வைக்கும்போது சீக்கிரம் காய் உற்பத்தி பண்றதுக்கு இந்த தேனீக்கள் நம்மளுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம ரொம்ப அழகான கலருங்க. இது ஒரு மாம்பழ கலரும், டபுள் கலர் ஷேட் வந்தா மாரி ஒரு ஹைபிரிட் வெரைட்டி மாரி இருக்குங்க. இதில நெறைய விதைகள் வராது. பட் நெறைய பூ பூக்குங்க. ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நம்ம கதம்பத்தோடு சேர்த்து கட்டும்போது ரொம்ப நல்லாருக்குங்க. டிசம்பர் பூ நான் வீடியோ போடும்போது அவ்ளோ பேரு லைக் பண்ணாங்க. அந்த மாரி இந்த கனகாம்பர பிரியர்களும் இன்னும் இருக்கிறாங்கங்க. கனகாம்பரம்லாம் கட்டி நம்ப ச கதம்பம் மாரி கட்டி வைக்கும்போது ரொம்ப அழகா வரும். இதில வந்து அடியில நம்ம தேன் இருக்குங்க. அதனால தான் தேனீக்கள் நெறைய வரும். அதனால எல்லாரும் மாடி தோட்டத்தில இத கண்டிப்பா நம்ம